Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஆல்ட்ரேஷன் டியூட்டோரியல் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு ஷர்ட்டோட ஸ்லீவ் லென்த்தை எப்படி சிம்பிளான மெத்தட்ல ஷார்டன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு அளந்து பார்க்கலாம். 25 இன்ச்சஸ் இருக்கு. இந்த கஃப் போர்ஷனை அளந்து பார்க்கலாம். இது 2 இன்ச்சஸ் இருக்குது. இந்த கஃபோட தையல் பகுதியிலேருந்து 2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்கு உள்ளே போயிருங்கிறதுனால 2 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவோட லென்த்தை எத்தனை இன்ச் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை இன்ச்சோட 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா இருக்க பட்டன்ஸை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்லேருந்து இந்த கஃப் போர்ஷனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த போர்ஷனை பிரித்து எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எந்த டேமேஜும் ஆயிடாமல் சேஃபாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பீஸை நம்ம திரும்பவும் ஸ்லீவோடு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவோட கஃப் பகுதியும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவை இந்த கஃப் பகுதியோட பாதியிலேருந்து வச்சு அளந்து பார்க்கலாம். அதோட லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கஃப்பை விட இந்த போர்ஷன் லென்த் அதிகமாக இருக்குங்கிறதுனால 2 இடத்துல சின்னதாக ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நாம் அளந்து பார்க்கலாம். இந்த கஃப் பகுதியோட கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸ்லீவோட கார்னர் பகுதி இந்த கஃப் பட்டியோட 1/2 இன்ச் உள்ளே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை ரொம்ப இழுத்துறாமல் கொஞ்சம் லூஸாக விட்டு தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வரும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எண்டிங் நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்லீவ் இப்போ ஆல்ட்ரு பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்லீவையும் தச்சு முடிச்சுக்கலாம். இப்போ நாம் 2வது ஸ்லீவ் பகுதியும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. 2 ஸ்லீவோட பகுதியும் அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நாம் கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.